இந்த வீடியோல நம்ம COA எக்ஸாம் எப்படிலாம் நடக்கும்ன்றது தான் பார்க்க போறோம். வாங்க எக்ஸாம் டீடைல்ஸ் என்னென்ன எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தியரி அண்ட் பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கான மார்க் வெயிட்டேஜ் எப்படின்றத இப்போ இதுல பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா MS விண்டோஸ் MS ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு 70% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிடும். லினக்ஸ் அண்ட் ஓப்பன் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா 30% வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கவர் ஆகுற மாதிரி அவங்க கேட்பாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 70% உங்களுக்கு MS ஆஃபீஸோ விண்டோஸ்ல இருந்து வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க எல்லாமே பிராக்டிக்கலா பண்ணி பார்த்த விஷயங்களா தான் இருக்கும். லினக்ஸ்ல ஓரளவுக்கு நீங்க தியரியில படிச்சது இதெல்லாமே கவர் பண்ணீங்க அப்படின்னா கூட மேக்சிமம் உங்களால 80% வந்து இதுல இருந்து எடுத்துட முடியும் மார்க்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் எக்ஸாம். தியரி எக்ஸாம் உங்களுக்கு எக்ஸாம் 2 டேஸா நடக்கும். அதுல தியரி எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே நடக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து உங்களுக்கு சாட்டர்டே பேட்ச் சண்டே பேட்ச் போட்டிருக்காங்களா இல்ல மண்டே போட்டிருக்காங்களான்றது சாட்டர்டே நீங்க தியரி எக்ஸாம் போகும்போது மட்டும்தான் அங்க எழுதி ஒட்டியிருப்பாங்க, இல்லைன்னா பிரிண்ட் எடுத்து ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க தியரி எக்ஸாம்ல எப்படி மார்க் அலோகேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். உங்களுக்கு வந்து மொத்தம் 2 hours டைமிங் தியரி எக்ஸாமுக்கு, மொத்தம் 100 மார்க்ஸ். அதுல நீங்க 40 மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா பாஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு 10 மார்க். ஈச் கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் அது வந்து 10 கொஸ்டின் வரும், அதுக்கு 10 மார்க். அடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அது வந்து 10 கொஸ்டின் இருக்கும், அதுக்கும் 10 மார்க். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இதுவும் 10 கொஸ்டின், இதுல வந்து உங்களுக்கு 10 மார்க் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க். இதுல 2 மார்க் பாத்தீங்க அப்படின்னா 18 கொஸ்டினுக்கு 15 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஈச் கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் அலோகேட் பண்றாங்க. அப்ப மொத்தம் உங்களுக்கு 30 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின், மொத்தம் உங்களுக்கு 6 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ஒரு கொஸ்டின்லயுமே இது இல்லைன்னா இன்னொன்னு ஆர் வரா மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ். அதுல வந்து ஒரு கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் சொல்லிட்டு மொத்தம் 6 கொஸ்டின் நீங்க எழுதினீங்க அப்படின்னா 30 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓவராலா உங்களுக்கு மொத்தம் 100 மார்க் டோட்டல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிக்கல் எக்ஸாமு. நீங்க தியரி எக்ஸாம் முடிச்சதும் அங்க வந்து நோட்டீஸ் போர்ட்ல உங்களுக்கான டைம் டேபிளா செக் பண்ணிட்டு வந்துருங்க. இதுக்கான டைமிங் பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிக்கல் எக்ஸாமுக்கான டைமிங் பாத்தீங்கன்னா 2 hours. அதுக்கும் வந்து உங்களுக்கு 100 மார்க்ஸ். அதுல நீங்க 50 மார்க் எடுத்தா பாஸ். நீங்க வந்து ரெக்கார்ட் நோட்டு இங்க கம்பல்சரி சப்மிஷன் பண்ணி இருக்கணும். உங்களுக்கு லேபுக்கு வந்து 90 மார்க்ஸும், வைவாக்கு வந்து 5 மார்க்கும், ரெக்கார்டுக்கு வந்து 5 மார்க்கும் அலோகேட் பண்றாங்க. டோட்டலா உங்களுக்கு 100 மார்க். நீங்க கம்பல்சரி வந்து உங்களோட ரெக்கார்டை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே எக்ஸாம்ல நல்லபடி எழுதி பாஸ் ஆக என்னோட வாழ்த்துக்கள்.